சந்தனமடு ஆறு அப்படிங்கிறது வந்து பாதுகாப்புக்கான பயணத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு நிமிடமும் வந்து திக் பயணமாக இருக்கும். அடிச்சா பூச்சி ஊற்றினா பாம்பு அடிச்சா அப்படி நடக்க இப்படித்தான் ரெண்டு சைடும் பாறைகள்லாம் இருக்கும். நம்ம ஆனால் அழகுங்கள்லாம் இருக்கோ அழகு நினச்சி நம்ம அந்த இடத்துல இருந்துட்டோம்னா ஆபத்துக்களும் வந்துடும். இனிமேல் வந்து நடந்து தான் போகணும். வாழ்க்கையில் முதல் தடவையாக பயணம் செய்கிற ஒரு இடம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. இன்றைக்கி இந்த ஒரு பயணம் நானும் பிரசாந்தும் பலிக்கிட்டோம் வேடன் கூட எங்கே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தான் சரியான ஒரு காட்டு வழி பயணம் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு முன்னால் வேடனை கொண்டு பல காட்டு வழி பயணம் வந்து செய்திருக்கோம். ஆனால் போன பயணங்களில் மிக முக்கியமாக வந்து பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காட்டு வழி பயணம் அப்படி சொல்லலாம். அதாவது மட்டக்களப்பு வரை இது நாள் வரைக்கும் நாங்கள் பயணம் செய்யாத மிக முக்கியமான ஒரு வனக்காடு அப்படி சொல்லலாம். அதாவது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய வேலோடு மலை முருகன் ஆலயம் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களோ சொல்லி தெரியாது. ஆனால் வந்து சித்தர்களால் வந்து அருள்பாலிக்கப்பட்ட ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பகுதி தான் வந்து வேலோடு மலை. முழுக்க வனங்களாலும் வன விலங்குகளாலும் சூழப்பட்டு பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வேலோடு மலை. ஸோ அங்கே தான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு பயணம். ஒவ்வொரு நிமிடமும் வந்து திக் பயணமாக இருக்கும். இது வந்து சந்தன மடு ஆறு அப்படி சொல்லுவாங்க. சந்தன மடு ஆற்றுல தான் வந்து நிற்கிறோம். இது ஆற்று கடந்து போகணும். தோணி வழியாக தான் வைக்க கொண்டு போய் அதே வந்து ஒரு விசித்திரமாக இருக்கும். அண்ட் அங்கே உள்ளே போனால் இன்னும் நிறைய அமானுஷ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கு. கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சிருக்கும் வீடியோ. ஸோ பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். என்னடா இறங்குங்க ப்ரோ. இதான் பைக் போவாதா வந்து போறேன். புதுச்சேரிக்கு மட்டக்களப்புல இருந்து நம்மளுக்கு இதெல்லாம் ப்ரோ போகணும். இந்த ஆற்ற கடந்து போறது பைக்கை கொண்டு போய் பைக்கு தான் ஆற்றுக்குள்ளால பூத்தி எடுங்க. சந்தனம் அந்த நிற்காங்க டீ இறங்குறேன் ப்ரோ. பயமா இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்தன ஆறு தானே, சந்தன மடு ஆறு அப்படிங்கிறது வந்து எனக்கே புதுசு. நான் இப்போ தான் வந்து மட்டக்களப்பில் இருந்து எனக்கு வெக்கமாக இருக்குது. மட்டக்களப்பில் இருந்துட்டு இன்றைக்கி தான் இந்த இடமெல்லாம் பார்க்கும் அப்படின்னு சொல்லி 26 வயசுக்கு 26 வருஷமாச்சு இப்படி ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க இது மார்க்கமாக தான் பயணம் மேற்கொள்வாங்க. குறிப்பிட்ட இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறமா வந்து இது வந்து தண்ணி வற்றிடுமா. அதுக்கு பிறகு வந்து நார்மலாக இதால் போயிடலாமா. அதுக்கு பிறகு வந்து அந்த மாரி சீசன் வரும்னா அந்த டைமில் வந்து தண்ணி பிடிச்சிரும். ஸோ இப்படி தான் போவாங்க. இப்படி போகுது வரும். பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு வந்து 3 வழி வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஒன்று வந்து செங்கலடியால் போய் கரடினாரால் போய் அப்படி போகிற வழி. இன்னொன்று வந்து பெண்டுகள் சென்னையால் போய் அதால் போகக்கூடிய வழி. பட் அந்த 2 வழியுமே வந்து 2.5 மணித்தியால் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஷார்ட்கட்டுன்னு சொன்னால் 15 நிமிஷத்தில் போகக்கூடிய ஒரே வழி வந்து இந்த சந்தனமடு ஆற்று வழியால் வந்து போகிறது தான். ஸோ அதனால தான் இந்த வழி வந்து சூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் வந்து இந்த பக்கம் வந்து பயங்கர யானைக்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது நிறைய விஷயங்கள். இங்கே இருக்கிறவங்ககிட்ட தான் வந்து நம்மளை கூட்டிக்கிட்டு போகிறவங்க கிட்ட தான் வந்து எல்லா விஷயங்களையும் கேட்குறேன். அவங்கள வந்து காட்ட வேணான்றாங்க. பிரச்சனை பிரச்சனை ஐயா தான் வந்து நம்மளுக்கு வரலாறு சொல்லி தரப்போறாரு. சில வரலாறுகள் வந்து
மறைஞ்சிருக்கிறது நல்லவன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில வரலாறுகள் வந்து அடுத்த சந்ததிக்கு தெரியணும் அப்படிங்கிறதால ஒரு சில வரலாறுகளை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ போகலாம். வர மனசு வராது. அதான் இந்த தண்ணியில ப்ரெஷர் அப்படி ஒரு கூலா இருக்கு தெரியுமா சாமி. நில்லு 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 நில்லு. ஏன் மெதுவா தூக்கணும். நில்லு வாங்க. ரைட். வருது நம்ம ஏத்துறது அந்த முதல்ல வாய்க்கு ஸ்டார்ட்ல வச்சு இப்படி ஓடி போறேன். இப்படி உண்மையால எங்களை சொல்றாங்க. என்னங்க ஐயா, இது ஒரு கபிலவத்தியோட குறைக்கலாம். அந்த காற்றுல அத்திக்கிறது கபிலவத்தையை ஒப்பிடுகையில் வந்து இது நார்மல்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட கெவி லைசன்ஸ்காரால்கிட்டே கொடுத்தாச்சு. எப்படி கொண்டு வராரு டயரை வந்து பின்னால் சுற்றி கொண்டே இருக்கும். ஓடுறதுன்றது வந்து சிரமம். அங்கே பாருங்கள் மக்கள்லாம் வந்து எப்படி போகிறாங்கன்னு சொல்லி இந்த வழியால் இதை கடந்து தான் போகிறாங்க. அங்கால வித்தியாசமாக இருக்குது. இங்கே பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு ஓடி போகலாம். ஹாப்பி ஜேர்னி. ஆனால் அது முழுக்க முழுக்க ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம் தான் அவங்களோட ஒரு பயணம். இப்படித்தான் வந்து இந்த பயணத்தை மேற்கொள்வாங்க. வேடிக்கையாக பார்க்குறவங்களுக்கு அது வெறுமனே வேடிக்கையாக இருக்கும். உள்ள விட்டு அது ஆன்மீக ரீதியில் வந்து பார்க்குறவங்களுக்கு ஆன்மீக வழியை வந்து கொண்டு பண்ணும். அந்த நேரத்தில் யானைகள் இல்லையா? இப்போ 5 மணி பிறகு வரையில் அது. அப்போ இந்த பக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் அவசரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஸ்கூலுக்கு வர பிள்ளைகள் தேவை எல்லாம் இந்த ஒரு வாரம் தான். அப்போ எத்தனை குடும்பங்களுக்கு தேவை இருக்குன்னு சொல்லி தெரியாதுண்ணே. அப்போ இன்னும் பாலம் எதுவும் கட்டாமல் இருக்கிறாங்கண்ணே. பிரச்சனை சொல்லுங்க, நார்மலாக சொல்லுங்க, நார்மலாக சொல்லுங்க. அரசியல் சார்ந்து இல்லாமல் நார்மலாக சொல்லுங்க. வணக்கம் சொல்றது ஒரு காய் தூரத்துல காட்டிடு என்ன மற்றபடி ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களுக்கான ஒரு பாதி மார்க்கமாக வந்து இதெல்லாம் பயணம் செய்வாங்களாம். ஆனாலும் இப்போ கூட வந்து இந்த ஒரு தோணி மார்க்கம் தான் இந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இத்தனை வருட காலத்திற்கும் ஏன் ஒரு பாலம் போடலை அப்படின்னு சொல்லி தெரியாது. நான் அதை வந்து கேள்வியாக கேட்க போனால் அது அரசியலுக்குள்ளே போய் சேர்ந்துடும். நம்ம அரசியலுக்குள்ளே வரல. இந்த பயணம் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம். ஸோ அதனால் அந்த விஷயங்கள் வந்து நான் அதுக்குள்ளே உள்ளே கொண்டு வரல. மக்களாகிய நீங்களே வந்து கீழே கருத்தில் கமெண்டில் வந்து சொல்லிக்கொள்ளுங்க. நம்ம இங்கே வழிபட்டுட்டு போகிறதுக்கு வந்து இங்கே முன்னாலே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஓ பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளங்கள் வார நேரங்களில் வந்து இது ரொம்பவே பாதிக்கப்படுறதா சொல்கிறாங்க. அன்னைக்கிட்ட வந்து கேட்டால் வந்து சொல்லுவார். இப்போ எத்தனை மாதம் ஒன்று அதிகமாக இங்கே வெள்ளம் வரும்? 9ஆம் மாதம் 10ஆம் மாதம் அந்த டைமில் இந்த சிவனை வந்தே தாட்டுருமா? இதெல்லாம் தாண்டுவோம், ஃபுல்லாக தாண்டுரும். ஃபுல்லாக தாண்டும். அப்போ அந்த டைம் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எப்படி பயணம் மேற்கொள்வாங்க? இதால் பயணம் இல்லை, இதால் இல்லை. இதால் இல்லை. அப்போ சுற்றி எந்தெந்த வழி போகிற நீங்கள்? கிரானாலேயும் போகலாது. கிரானாலேயும்
இந்த போட் போடுவாங்க. ம் அடுத்து இதால் செங்கல் அடியால் செங்கலடியா மாடியோட போட்டில் தான் போகிறது. போட்லாம் போகிறோம். மாடியோட ரோட்டால் போகிறோம். போட்லலாம் பைக் ஏற்றி இறக்குவீங்களா? ஓ ஏற்றி இறக்கலாம், பிரச்சனை இல்லை பைக் ஏற்ற மாட்டாங்க. பைக் ஏற்ற மாட்டாங்க. ஆட்கள் சும்மா புஷ் சைக்கிள் ஆட்களும் புஷ் சைக்கிள் மட்டும் தான் போகலாம் வந்து. அந்த டைமில் அவசரமாக இப்போ எப்படி சொல்ல, எமர்ஜென்சி அது இதுன்னு போட்டில் கொண்டு போகிறாங்க. அந்த இப்போ பிரசவ பொம்பளைங்கள்லாம் அப்படி தான் அப்படித்தான் கொண்டு வாங்க. யானை அடித்தா ஆ. யானை அடித்தா இல்லை பூச்சி ஊற்றினா பாம்பு அடித்தா ம் அப்படியான இப்போ பிரசவ வழியே இதெல்லாம் கொண்டு போகணும்னு சொன்னால் ம் தோணியில் பாதையில் கொண்டு வாங்க போட்டில் கொண்டு வருது. கஷ்டமான வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்கண்ணா இங்கே. ஸோ இப்போ கூட வந்து மட்டக்களப்பில் இப்படியான ஒரு வில்லேஜ், ஒரு கிராம பகுதி இருக்குது அப்படி சொன்னால் யாராலையும் வந்து நம்ப முடியுமா? ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையை இங்கே வாழ்கிறாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா நான் வரும்போது 2 வயசான அம்மாக்கள் வந்து விறகு எடுத்துகிட்டு, அதாவது காட்டுக்கு விறகுக்கு வருவாங்க, விறகு சுமந்துட்டு தலையில் வச்சுட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசில் எங்கள் அம்மா நாங்கள்லாம் வந்து காட்டுக்கு விறகுக்கு போவோம், விறகு எடுத்து வர ஞாபகம் வந்துச்சு. இந்த கிராமப்புறம் வரும்போது எங்களுடைய பழைய கிராமத்து வாழ்க்கையில் வந்து திரும்ப வந்து ஞாபகத்துக்கு வருது. அதை மீட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பயணத்தை வந்து நீங்கள் ஒரு வாட்டி வந்து மேற்கொண்டு பாருங்கள், எப்படி இருக்கும் அப்படி சொல்லி. நாங்கள் இப்போ தான் அப்படியே கண்டினியூவாக போக போகிறோம். போக சில விஷயங்களும் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, இப்படி தான் பயணம் மேற்கொள்ள போகிறோம். இங்கே வந்து ஆட்டோ வரும், மற்ற கார் டாக்ஸி வருமெல்லாம் வந்து நினைச்சிட தேவையில்ல. நாங்கள் பைக் கொண்டு வந்ததால் எங்களுக்கு ஓகே. ஐயாக்கள் வந்து இப்போ இதில் வராங்க, நாங்கள் நம்மளோட பைக்லேயே போகிறோம். ஏன்னா ஐயாக்கள் அது வரைக்கும் ஓட்டோவில் தான் வந்தாங்க. அந்த இறங்கி இங்கே வந்து மாறினது. ஓகே, ஐயாக்கள் விறகு போயிட்டு வராங்க, போகலாம். இதெல்லாம் வெள்ளங்கள் போகிற நேரத்தில் வந்து முழுக்க ஆறு மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு பகுதி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், சொன்னால் இந்த மணலெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ ஐயோ, பறந்து போகுது அது. என்னென்னா இந்த டைம் பாருங்கள், நாமெல்லாம் வந்து கியூவில் நின்று தான் பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்க எவ்வளோ சிரமப்பட்டு இங்கே பெட்ரோல் கொண்டு வந்து இந்த வாகனங்களை ஓடுவாங்கன்னு சொல்லி பாருங்கள். இது இப்போ கோயில் ஐயாக்களை ஏற்றுறதுக்காக வேண்டி கோயிலிருந்து அனுப்பின பைக் தான். அங்கே கோயிலே இருந்து அனுப்பியிருக்காங்கண்ணே இவங்க 2 பேரும். அனுப்பின பைக் தான் இது. அடுத்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ 4:30 ஆகுனா இங்கே வரையில் அதான் என்னென்னு சொன்னால் யானை வந்துருங்க பாருங்க. அங்கே ஒரு பெரிய ஆற்றை தாண்டி இங்கே சின்ன சின்ன ஆறுகள் இருக்கு. அதான் இப்போ மழை டைமில் இதெல்லாம் ஃபுல்லாக ப்ளாக் ஆயிரும். வேடன்னு பேர் வச்சது ஓகே தான் நம்ம பைக்குக்கு. வேடன் எப்படி கூட்டி போகிறான் பார்த்தீங்களா ப்ரோ? ஆனால் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ஒப்பி ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்திரஜித் ஒருக்கா சொன்னவன் இங்கே போகணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணது. மற்ற அந்த வெள்ளம் வந்து எல்லாம் ப்ளாக் ஆகினதால போகல. அதானே ப்ரோ, சில விஷயங்கள் எப்போ எங்கே யார் கூட எப்படி பயணம் பண்ணணும்னு சொல்லி நாம தீர்மானிக்கிறது இல்லை. பார்த்தியா, அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம போகிறேன்னு சொன்னால் அப்போயே போய் எடுத்துருக்கணும். திருவிழாவுக்கும் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணால் திருவிழாவுக்கும் போகல. ஆனால் இப்போ போகிறோம் பார்த்தீங்களா. என்ன சொன்னால் இது கிரகண நாள், இன்னைக்கு வந்து கிரகணம். ஸோ இந்த கிரகண நாளில் இப்படி ஒரு பயணம் வந்து பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். யானைவேலி இந்த சைடெல்லாம் வந்து பாருங்க. ஐயா யானை வருமா? யானை வர இடத்துல வந்து யானை வருமானு கேட்குற முதல்ல நீ தான் ஐயா. ஆனால் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? எப்படி கதைச்ச முடியும்னா நம்ம முன்னே போகிறாங்க வழியை விட்டு மாடுங்க வேமாடுங்க பாருங்க. இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தால் வந்து போட் போட்டிருப்பாங்க. பதாதை பேரோடிய மலை தொல்லியல் இடம். பேரோடிய மலை, நம்ம வேலோடிய மலைன்ற பேரோடிய மலை. சில சொற்பதங்கள் நம்மளுக்கே வாயில நுழைய மாட்டேங்குது, நான் சரியா செவி மடுக்காம அதை கேட்காததுனால.
இவ்வளோ தூரம் போயிட்டாங்க ப்ரோ, வேகமா போங்க ப்ரோ. இங்க வரையும் இருக்காங்க. அதான் வீடு தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வீடு, இன்னொரு வீடை பார்க்கணும்னு சொன்னா இவ்வளோ தூரம் போய் பார்க்கணும். அடுத்து இங்க ஒரு கோயில் இருக்கு, மாரியம்மன் கோயிலா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நாகர், ஆமா மாரியம்மன் கோயில். இங்க ஒரு சின்ன ஆறு, அங்க வாய்க்காலுன்னு தான் சொல்லுவாங்க. ம், இந்தியக்காரர்கள் கால்வாய் கம்மாய் இல்ல, ஆழ்வாய் இல்ல கம்மாய். இங்க பாருங்க, டேங்க் வடிவத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. தண்ணி டேங்கா வேற என்னமா? ஆமா, டேங்க் அப்படித்தான் இருக்கும். தண்ணி டேங்க் மாதிரி இருக்கு பெருசா. வீடுகளை காணுறது கடும் கஷ்டமா இருக்கு. எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ். அந்த ஒரு வீடு இருக்கு பாருங்க, தனி இருக்கு. அந்த வீடு தனி இருக்கு அங்க. அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு ஆமா 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 வேளாண் இருந்திருக்க வந்து இப்ப நெட் கதிரெல்லாம் வந்து இருந்திருக்க, செம்மையா இருந்திருக்கு இங்க பாக்குறதுக்கு. அதோட சேர்த்து அந்த தனி வீட்டுக்கு எப்படி கரண்ட் போகுது பாருங்க. அங்க வேகமா போலாம் ப்ரோ. இங்கேயே ஒரு போர்ட் போட்டிருப்பாங்க பாருங்க, இதுல வேலோடு மலை முருகன் போட்டிருக்காங்க. அதுல வேரோடு மலை பேரை ஒவ்வொருத்தையும் மாத்துறாங்க. எதை நம்புறது எது நம்ப கூடாதுன்னு தெரியாம இருக்கு. அதாவது தமிழாக்கள் போட்டு தான் வந்து வேலோடு மலை. இப்போ கவர்மெண்டால போட்டிருக்கிறது வந்து பேரோடு மலை என்று போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி அதை நீங்களே நினைச்சு கொள்ளுங்க. ஆனா பெயர்கள் மாற்றப்படும் போது வரலாறுகளும் அங்கு மாற்றப்படும். அதானே பிரச்சனை. இவங்க சொல்றது வந்து வேலோடு மலைன்னு சொல்லி, வேலோடு மலைக்கு பின்னால வந்து வரலாறுகள் வந்து இருக்கு. பேரோடு மலை என்று சொன்னா அதுக்கு பின்னால என்ன வரலாறுன்னு சொல்லி தெரியாது. சரி பார்ப்போம், அங்க போய் கேட்போம், சந்தேகம் கேட்போம். அவங்கள்ட்ட கேட்டா பதில் சொல்லுவாங்க தானே. என்ன ரோடு இங்க பாருங்க. இந்த ரோட்டெல்லாம் தாண்டி தான் போகணும். அவங்க முந்தி போயிட்டாங்க. இப்ப எதால போறது எந்த பக்கம் நான் போறேன் கோயிலுக்கு? என்ன ரோட்டு அதான் இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. ஜான வேலு போட்டிருக்கு, அபாயம்னு போட்டிருக்காங்க. இங்க பார்த்துடுங்க, என்ன அழகான ஏரியா. ஆனா என்ன இந்த பக்கம்லாம் ஆறு, அங்க பாருங்க. பயணம் நல்லாவும் இருக்கு, இதெல்லாம் பார்க்குறதும் அடிக்கடி பயமாகவும் இருக்கு. கிராமத்து வாழ்க்கையை பாருங்க. அப்படியே ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஒரு பக்கம் விறகு எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, வியூ நல்லா இருக்கு. ஓ கரண்ட் போகுது. ஆனா அங்க பாத்தியா? ஆமா, ரீசெண்டாக தான் இப்போ கரண்ட் கொடுத்துவாங்க. சிவசங்கர் ஐயா கிட்டத்துலேயும் வந்து சொன்னவர், அந்த கரண்ட் கொடுக்குற ஒரு விளக்கமாக பார்க்க போகிறதான்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக கொடுத்தது தான் ஃபுல்லாவே மழை தான். ஆமாம். எப்படி நீங்க வரல? என்ன ப்ரோ? காட்டு வழி பயணம் இருக்கு. அப்படி நடக்குது. இப்படி தான் ரெண்டு சைடும் பாறைகள்லாம் இருக்கும். நம்ம இப்படி கிரவல் மண் தெரியாது, மணல் மணல் கடற்கட மணல் தான். நடக்க 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 இடத்தை நிக்கிற மாதிரி தானே இருக்கு. குன்றுகள் தோறும் குமரன் குடியிருப்பான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாந்தாமலையில கூட இப்படி குன்றுகள் பாத்தியா? ஒவ்வொரு இடங்களும் எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா அழகுங்கெல்லாம் இருக்கோ, அழகு நினைச்சு நம்ம அந்த இடத்துலயே இருந்துட்டோம்னா ஆபத்துக்களும் வந்துடும். அழகா ரசிச்சபடியே வேகமா போயிடும். 4-5 மணி அப்புறம் இந்த பக்கம் பாரதே நினைச்சு பார்த்துருக்கோம். நாங்க போய் நின்று காலையில தான் வருவோம். இன்ட்ரோவிலே சொல்லியிருப்போம், பார்த்துருப்பீங்க.
எல்லாம் தான் ப்ரோ எப்படி தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கு, தண்ணிக்கு பஞ்சம் இல்லை பாத்தியா. பயந்து நம்ம கண்ட திரத்திரவ ஏரியான்னு பட் அது இடிக்க ஐயாக்கள் இடையில எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியாதுடா. இங்க ஒரு வழிபாட்டு இடம் இருக்கு பாருங்க. அப்பா ஸ்டிக்கு வர கொண்டு வரல, கையாலே பிடிச்சி வீட்டுக்கு இங்கே கிணறு ஒன்று இருக்கு, எடுங்க. இந்த இடத்துல இறக்கி விட்டாங்களா, இருந்து நடந்தா போகணும். நீங்க வைக்க மேல மெல்ல மெல்ல கொண்டு போங்க, நாங்க நடந்து வாரோம். ஓகே, என்னன்னா இனிமேல் வந்து நடந்து தான் போகணும். நடந்து போறாங்க பாருங்க, நடந்து போகணும். அருமையான அழகான ஒரு இடம். வாழ்க்கையில் முதல் தடவையாக பயணம் செய்கிற ஒரு இடம். எப்படி இருக்கு பாருங்க. குன்றுகள் தோறும் நின்றிடும் குமரேசா, கன்றுகள் மேய்க்கும் கண்ணன் மருகோணி. அம்மா ஹெல்மெட்டு வச்சுருவோம், ஹேண்டின் லாக் போட்டு. ஊருக்குள்ளே பைக் திருட்டு போகுது. பார்த்தீங்கன்னா பைக்கை கூட வந்து இந்த இடத்துல வச்சுருவோம். இதோட சரி, இந்த இடத்துல பைக்கை வச்சுட்டு நாம் இதுக்கு மேலேயும் வந்து நடந்து தான் போகணும். அங்கே படிக்கட்டுகள் சரிக்கட்டு இருக்காங்க, அதுவும் ரீசெண்டாக தான் செய்திருக்காங்க. அதுக்கு முன்னால் இயற்கையோட இயற்கையாக இருந்த பகுதி தான் வந்து இந்த வேலோடு மலை. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அருள்மிகு வேலோடு மலை முருகன் ஆலயம். ஆலய பத்திரிகைகளின் பாதுகாப்புக்கான பயணத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் எல்லாம் வல்ல லண்டன் ஈழபதீஸ்வரர் ஆலயம் திருக்காட்சத்தால் இப்படி கட்டும் பல அபிவிருத்தி வேலைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க. 2025 12ஆம் மாதம் 1ஆம் தேதி. மானிட மேம்பாட்டிற்கு நாம் இறைவனிடம் நம்பிக்கை கொள்கின்றோம். மகேஸ்வரி அமைப்பு வேலோடு மலை முருகன் ஆலயம். முருகன் ஆலயத்திற்கான சூரிய சக்தி நிதி நன்கொடையாளர்கள் ஹரோ 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 இங்கிலாந்துலேருந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, வாங்க ப்ரோ. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகான இடம் இருக்கிறது. இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? வேலோடு மலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்திருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். மிஞ்சி போனால் நம்மடவங்க வந்து மட்டக்களப்பில் மண்டூர் முருகனுக்கும் தாந்தாமலை முருகனுக்கும் போயிட்டு விட்டுருவோம். அப்படி இல்லையா சித்தாண்டி முருகனுக்கு போயிட்டு வருவோம். ஆனால் வனப்பகுதியில் இருக்கிற இந்த ஒரு வேலோடு மலை முருகனை தரிசிக்கிறதுக்கு நீங்கள்லாம் வந்திருக்க மாட்டீங்க, அதிகமானவங்க வந்திருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ நான் எல்லா விஷயங்களையும் இனிமேல் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு
நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே ஆக்கள் வருவாங்களா இங்கே இன்றைக்கி நிறைய பேர் தெரியலை. ரெஸ்ட் எடுப்போம் ஐயா கூட தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வச்ச விஷயங்கள் வந்து பேசலாம்.